கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. நாங்கள் இங்கே வரும்போதெல்லாம் இந்த மலையை படர்ந்த பரப்பாக தான் பார்த்துருக்குறோம். ஏன்னா இந்த மலையில் தான் நாங்கள் வரும்போதெல்லாம் ஜெபம் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு கான்ட்ராக்டுக்காக இதை உடச்சி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு இதை பார்க்கும்போது வசனத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டேன். ஞாபகம் வந்தது. ஏசாயா 54:10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று தீர்க்கதரிசி வாயிலாக கர்த்தர் சொன்னதை இந்த நேரத்தில் நான் நினைவு கூர்ந்தேன். அதை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். மழை கூட விலகிடும், ஆனால் கர்த்தர் மேலே வச்சுருக்கிற கிருபை விலகவே விலகாது. அவர் உங்களை கொண்டு செய்யணும்னு நினச்ச திட்டத்தை நிச்சயம் செய்வார். ஏன்னா சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது சொல்கிறாரு, அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அவருடைய காருண்யம் நம்மளை பெரியவர்கள் ஆக்குற வரைக்கும் அவர் கிருபை நம்மளை விட்டு விலகாது, கைவிடாது. நாம் அந்த அந்த கிருபைக்கும் அந்த காருண்யத்திற்கும் தகுதியானவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய பயணத்தை ஓட்டத்தை தொடர்ந்து ஓட முயற்சிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயம் நம்மளை ஆசீர்வதிப்பார். பிரகாசிக்கிற சூரியனை போல நம்மளை ஆண்டவர் அப்படியே வெளிச்சத்திற்கு நேராக கொண்டு வந்து நிறுத்துவார். நம்ம வெக்கப்பட்ட இடத்துல தலை நிமிர பண்ணுவார். அவர் சொன்னதை சொல்கிற வார்த்தையோடு நிறுத்திட மாட்டார். அந்த சொல்ல நிறைவேற்றி, அவர் வார்த்தையால் தான் சொல்லியிருப்பார், கரங்களால் நிறைவேற்றி சாட்சியாக நிற்க பண்ணுவார், நம்மளை அலங்கரிப்பார். காட் பிளஸ் யூ.